நேத்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா? நிறைய பார்த்தோம். ரியல் டைம்னா என்ன, அதுக்கப்புறம் பிசினஸ் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறது இங்க வந்து ஒரு ரிப்போர்ட்ஸும் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து வேற மாதிரி வேணும், இல்ல வந்து இது வந்து இந்த இது நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் பேஸ்டா வந்திருக்கு, இல்ல வேற மாதிரி இந்த வியூ வந்து எனக்கு ரிப்போர்ட்ஸ் வந்து வேற மாதிரி வேணும்னா லைப்ரரிக்கு போயிருந்தீங்கன்னா, ஸோ லைப்ரரியில வந்து இங்க வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும். பேசிக்கா எந்த ரிப்போர்ட் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா இந்த லைஃப் சைக்கிள் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுதான் வந்து மேக்சிமம் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க இந்த பிசினஸ் அப்ஜெக்டிவ்ஸ இப்போதைக்கு நீங்க அன்பப்ளிஷ் பண்ணி வச்சுக்கிட்டு ஓகேங்களா, லைஃப் சைக்கிளுக்கு போயிட்டு பப்ளிஷ் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அது பேஸ்டா வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். சேம் தான், ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்க போதில்ல. இங்கேயும் அதே தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மேக்சிமம் வந்து கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து இந்த லைஃப் சைக்கிள் மாதிரி ரிப்போர்ட்ஸை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது பிசினஸ் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றது டிஃபால்ட்டா உங்களுக்கு காமிக்குது. நம்ம இந்த அப்ஜெக்டிவ்ஸ் பேஸ்டா நமக்கு ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்றனால அந்த டிஃபால்ட்டா அது காமிக்குது. லைஃப் சைக்கிள் வேணும்னா அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுலயும் வந்து அக்வசிஷன் சேம்தான் இருக்க போகுது. யூசர் அக்வசிஷன், டிராஃபிக் அக்வசிஷன். அதாவது எந்த மாதிரி வந்து யூசர்ஸ் வந்து டிராஃபிக் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள வருது, ஸோ அந்த டிராஃபிக்கை நான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கெயின் பண்றதுக்கு வந்து இந்த அக்வசிஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? என்கேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து வர்ற ஆடியன்ஸஸை நம்ம வெப்சைட் வந்து எப்படி என்கேஜ் பண்ணுது, எந்தெந்த பேஜஸ் எல்லாம் பெஸ்டா ஒர்க் பண்ணுது நம்மளோட வெப்சைட்ல, எந்தெந்த பேஜஸ் எல்லாம் சரியா ஒர்க் பண்ணல அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது. மானிட்டைசேஷன்னா இ காமர்ஸ் பேஸ்டா வந்து பர்ச்சேசஸ் எவ்வளவு நடந்திருக்கு, பர்ச்சேஸ் ஜேர்னி எப்படி இருக்கு, ப்ரமோஷன்ஸ் எப்படி இருக்கு, டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது. ரிட்டன்ஷன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் திரும்பி திரும்பி வர்ற, அதாவது நம்மளோட ஆடியன்சஸ் திரும்பி திரும்பி வர்றதுக்கு ரீசன் என்னவா இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது இந்த ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ யூசர் அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது டெமோகிராஃபிக் டீடைல்ஸ். டெமோகிராஃபிக் டீடைல்ஸ்ல வந்து ஜெண்டர் என்ன, ஏஜ் என்ன, அதுக்கப்புறம் ஜியோகிராபிக் லொகேஷன்ஸ் என்ன, அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம். டெக்ல வந்து ஸோ ஓவர் டெக் டீடைல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது, அதாவது டெக் டீடைல்ஸ்னா மொபைல் என்ன, ப்ரௌசர் எதுல இருந்து வர்றாங்க, என்ன மாதிரி டிவைஸ், ஸோ அந்த அது பேஸ்டா டீடைல்ஸ் கொடுக்குறது வந்து இந்த டெக் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது கம்ப்ளீட்டா என்னென்ன ஒவ்வொன்றும் என்னென்ன வேலை, என்னென்ன ரிப்போர்ட்ஸ் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்ப அடுத்து என்னன்னா, ஸோ இப்ப வந்து நம்மளோட டேட்டால வந்து ரொம்ப கம்மியான இப்பதான் நம்ம இருக்கோம் அப்படின்றனால அந்த அளவுக்கு டிராபிக் இல்ல இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு டெமோ அக்கௌண்ட்டை கூட வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் இருக்கு பாருங்க, கொஸ்டின் மார்க்ல போயிட்டு கெட் மோர் ஹெல்ப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பென்சில் அண்ட் நோட், சாரி பென் அண்ட் நோட் பக்கத்துல இருக்குல்ல உங்ககிட்ட, ஸ்டெப் பை ஸ்டெப் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெமோ அக்கௌண்ட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஹெல்ப் என்ட்ரி மெனு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு கெட் மோர் ஹெல்ப், இதுல போயிட்டு ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். ஸோ இதுல சர்ச் ஹெல்ப்ல டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ டெமோ அப்படின்னா GA4 டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு வரும். ஸோ ஒன்ஸ் வந்து டெமோ அக்கௌண்ட் போனீங்கன்னா ஸோ ஆக்சஸ் த டெமோ அக்கௌண்ட் அப்படின்றத கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சஸ் த டெமோ அக்கௌண்ட்ல போயிட்டு
இங்க கூகுள் அனாலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி, கூகுள் மெர்கன்டைஸ் ஸ்டோர். ஆக்சுவலா இது என்னன்னா இந்த ஸ்டோர் வந்து இது வந்து கூகுளோட ஸ்டோர் தான், கூகுள் மெர்கன்டைஸ் ஸ்டோர் அப்படின்றது. ஓகேங்களா. சோ இங்க வந்து அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்றாங்க. ஸோ கூகுள்ல என்ன பண்றாங்கன்னா அவங்களோட மெர்கன்டைஸ் ஸ்டோரை வந்து அவங்க வந்து நமக்கு கூகுள் அனாலிட்டிக்ஸ் கத்துக்கிறதுக்கு வந்து அவங்க டெமோ அக்கௌண்டா கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ கூகுள் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்றாங்க, பிராண்ட்ஸ், அப்பேரல்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க செல் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ அது பேஸ்டான அக்கௌண்ட் தான் இந்த டெமோ அக்கௌண்ட். ஓகேங்களா. அதை பத்தின டேட்டாஸ் எல்லாம் கொடுக்கறது இந்த டெமோ அக்கௌண்ட். ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ள போயிட்டு மறுபடியும் அதே GA4 ப்ராப்பர்ட்டி கூகுள் மெர்கன்டைஸ் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டெமோ அக்கௌண்ட் வந்து ஓபன் ஆயிரும் உங்க அனாலிட்டிக்ஸ் டூல்ல. ஓகேங்களா. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டும் இருக்கும், பிளஸ் உங்களோட அக்கௌண்ட்டை வேணும்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம். இல்ல நம்ம வந்து டெமோ அக்கௌண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறோம்னா டெமோ அக்கௌண்ட் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்ப வந்து நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஆக்டிவ் யூசர்ஸ் அப்படின்றது டோட்டலா எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து இப்ப 28 டேஸுக்கான டேட்டா வந்து காமிக்குது. ஓகேங்களா. ஸோ 28 டேஸ்ல வந்து 48,000 பீப்புள்ஸ் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ 48,000 பீப்புள் வந்திருக்காங்க. அதுல 48,000 பீப்புளுமே நியூ யூசர்ஸா தான் இருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ண பர்சன்ஸா தான் இருக்காங்க. ஓகேங்களா. யூசர் என்கேஜ்மெண்ட் டைம் வந்து 1 minute 23 seconds. அதாவது ஒரு ஆவரேஜ்னா ஆவரேஜா ஒரு யூசர் வந்து அட்லீஸ்ட் 1 minute ஆவது அந்த வெப்சைட்ல ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெவென்யூ மட்டும் $177,000 வந்து ரெவென்யூ வந்து இவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமா. ஓகேங்களா. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்னாப்ஷாட் பாக்குறோம், ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ஸ்னாப்ஷாட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பீப்புள் வந்து ஸோ சாட்டர்டே வந்து அவங்களோட டிராபிக் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அகெயின் வந்து டவுன் ஆனது வந்து அகெயின் சண்டே வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அகெயின் பாத்தீங்கன்னா மறுபடியும் இது வந்து ஒரு ஃப்ரைடே அண்ட் சண்டே. என்னப்பா, எனி டவுட்? ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, மேக்ஸிமம் இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து பீப்புள் வந்து கொஞ்சம் வந்து பர்ச்சேஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அளவுக்கு காமிக்கல. ஸோ மற்ற டேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே பீக்ல இருந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்பைக் எதுக்கு வருது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வந்து பார்க்கணும். இதனால வந்து டக்குன்னு இந்த அளவுக்கு பர்ச்சேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸ்பைக் இன் யூசர்ஸ் ஆன் 34/2025 அப்படின்னு காமிக்குது இல்லைங்களா. ஸோ அது ஏன் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும், ஏதாவது கேம்பெயின் ரன் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அனலைஸ் பண்ணணும். ஸோ ஆக்டிவ் யூசர்ஸ்ல வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த பிசினஸ்ல. ஓகேங்களா. ஸோ இவங்களோட இந்த வெப்சைட்டுக்கு வந்து டைரக்டா வந்தவங்க, அதாவது வெப்சைட் அட்ரஸே போட்டு வந்தவங்க வந்து 29,377 யூசர்ஸ். ஓகேங்களா. அதுல இருந்து கிட்டத்தட்ட half of the people தான் வந்து ஆர்கானிக் சர்ச் மூலமா வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பெய்டு சர்ச் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ பெய்ட் கேம்பெயின் நடத்தி அதுல இருந்து 2,000 பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியா மூலமா 226 பீப்புள் வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 1 monthக்கு நடந்தது, அதாவது 28 டேஸ்ல வந்து
மேக்சிமம் வந்தது பீப்புள்ஸ் வந்தது வந்து டைரக்ட் சர்ச்ல தான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் காமிக்குது. சோ சோர்ஸ் பை மீடியம். சோ சேம் திங் தான். இமெயில் மார்க்கெட்டிங் மூலமா எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ரெஃபரல் மூலமா காஸ்ட் பெர் கிளிக். சோ பெய்டு கேம்பெயின் மூலமா வந்தவங்க வந்து 3,900. ஆர்கானிக் டிராபிக் மூலமா வந்தவங்க வந்து 21,000. ஓகேங்களா? சோ கண்ட்ரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னா 23,000. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து இவ்வளோ கண்ட்ரீஸ்ல வந்து இவ்வளோ பீப்புள்ஸ் வந்து வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ இத பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இது. சோ பேஜ் அண்ட் டைட்டில் எந்தெந்த பேஜ் பார்த்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இது வந்து ஸ்னாப்ஷாட். சோ மேக்ஸிமம் பீப்புள் எதெல்லாம் வியூ பண்றாங்களோ அது இந்த ஸ்னாப்ஷாட்ல வரும். சோ ரியல் டைம் ஓவர்வியூனா 30 மினிட்ஸ்க்குள்ள எத்தனை பேர் விசிட் பண்ணிருக்காங்க அந்த வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ லாஸ்ட் 1 மினிட் வரைக்கும் பீப்புள் விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த வெப்சைட்டை. ஓகேங்களா? சோ ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க லாஸ்ட் 1 மினிட்டுக்கு. ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட 83 யூசர்ஸ் வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸ்க்குள்ளார பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வெப்சைட் வந்து அவங்களுக்கு அவைலபிளா இருக்கு. 30 மினிட்ஸ்ல வந்து 83 யூசர்ஸ் வந்து என்கேஜ் ஆயிருக்காங்க. 5 மினிட்ஸ்க்குள்ள வந்து 16 யூசர்ஸ் வந்து என்கேஜ் ஆயிருக்காங்க. அந்த வெப்சைட்டை வந்து பாத்துட்டு இருக்காங்க. இது வந்து ரியல் டைம் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த வெப்சைட்டை எத்தனை பேர் பாத்துட்டு இருக்காங்கன்னா 83 யூசர்ஸ். 83 யூசர்ஸ் லாஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 17 ஆயிடுச்சு பாருங்க. இன்னொரு யூசர் வந்துட்டாங்க அந்த வெப்சைட்டுக்குள்ள பாக்குறதுக்கு. சோ இந்த கவுண்ட் வந்து இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத காமிக்குது. கரண்டா யாராவது வெப்சைட்டுக்குள்ள வந்திருக்காங்களா அப்படின்றத காமிக்குது. சோ அதுல டைரக்டா வந்தவங்க வந்து 14. மொத்தமா 82 யூசர்ஸ் வந்து வந்திருக்காங்க. இல்ல டைரக்டா அதாவது வெப்சைட் அட்ரஸ் போட்டு வந்தவங்க 14 பேரு. கூகுள் சர்ச் அதாவது கீவேர்டு யூஸ் பண்ணி வர்றாங்க இல்லையா, அதுல வந்தவங்க வந்து 5 பேரு. ஓகேங்களா? சோ வந்தவங்க எந்தெந்த பேஜ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்கன்னா, ஹோம் பேஜ பாக்குறாங்க, அப்புறம் சேல் பாக்குறாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜஸ் பாக்குறாங்க. ஸோ எவ்வளோ வியூஸ் நடந்திருக்கு இந்த பேஜஸ்ல எல்லாம் அப்படின்றது வந்து இங்க டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ரியல் டைம் ஓவர்வியூ. இப்ப கரண்டா எத்தனை பேர் இருக்காங்க அந்த வெப்சைட்ல அப்படின்னு பாக்குறது. ஸோ ரியல் டைம் பேஜஸ்ன்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ 17ல இருந்து 3 மெம்பர்ஸ் ட்ராப் ஆயிட்டாங்க நம்ம அங்க இருந்து பாக்குறதுக்குள்ளார. ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் வந்து 81. இப்ப வந்து இருக்கிறது 81 தான். ஸோ டோட்டல் பேஜஸ் வந்து கிட்டத்தட்ட 341. அது வந்து ரியல் டைம் அப்படின்றனால சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க பார்த்துருக்கிற பேஜஸ் பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். பர்ச்சேஸ் ஆயிருக்கு, நிறைய கிளியரன்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒருத்தவங்க வந்து யூடியூப் பார்த்துருக்காங்க. யூடியூப் மட்டும் 7 யூசர்ஸ் பார்த்துருக்காங்க. 13 வியூஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்பேரல் சர்ச் பண்ணிருக்காங்க. லைஃப் ஸ்டைல் பேக்ஸ் வந்து பார்த்திருக்காங்க. 6 யூசர்ஸ் கிட்டத்தட்ட பேக்ஸ் வந்து செக் பண்ணிருக்காங்க. மென் அப்பேரல்ஸ் வந்து பார்த்திருக்காங்க. ஸோ என்னென்ன பேஜஸ் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு, பீப்புள் வந்து ஜாஸ்தி எந்தெந்த பேஜஸ்ல என்கேஜ் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அக்வசிஷன்ல வந்து இப்ப பாக்குறோம் இல்லையா, அக்வசிஷன்ல வந்து 28 டேஸ்க்கு இந்த ஏப்ரல் 4ல இருந்து சோ ரியல் டைம்ல இப்ப 30 மினிட்ஸ்க்குள்ள என்ன யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த அக்வசிஷன்ல வந்து நம்ம வந்து டேஸ வந்து செட் பண்ணிக்கலாம். 28 டேஸ்க்கு வேணுமா, இல்ல வந்து எனக்கு 90 டேஸ்க்கான டேட்டா வேணுமா,
இல்ல 1 இயருக்கு எனக்கு என்ன டேட்டா வேணும், என்னோட வெப்சைட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து இது காமிக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ எந்த மந்த்ல, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட சீசனல் மந்த் எந்த சீசன்ல வந்து பீப்புள் வந்து ரொம்ப ஆக்டிவா பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சீசன் எல்லாம் பாருங்க டிராப் ஆயிருக்கு. ஜனவரி அண்ட் அதாவது 2025ல வந்து சேல்ஸ் ஆஃப்டர் இந்த நவம்பர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர் வந்து சேல்ஸ் வந்து ரொம்பவே டவுன் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ அதாவது சேல்ஸ் இல்ல, சாரி, பீப்புள் வெப்சைட்டுக்கு வர்றது வந்து டவுன் ஆயிருக்கு. நம்ம இன்னும் ரெவென்யூ சைட் போகல. ரெவென்யூ சைட் போனாதான் சேல்ஸ் எப்படி ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற வந்து வெப்சைட் எத்தனை பேர் விசிட் பண்றாங்க அப்படின்றது. ஸோ விசிட் பண்றதே ரொம்ப கம்மியாயிருக்கு. பீப்புள் வந்து விசிட் இந்த வெப்சைட்டுக்கு வர்றதே ரொம்ப கம்மியாயிடுச்சு ஆஃப்டர் 2025. ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா ஸ்பைக்ஸ் இருந்திருக்கு. ஸோ அகெயின் அதே மாதிரி டீடைல்ஸ் தான் கொடுக்குறாங்க. லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல இருந்த ஆக்டிவ் யூசர்ஸ், எந்தெந்த சேனல்ஸ் மூலமா வந்திருக்காங்க யூசர்ஸ் அப்படின்றத விஷயம் வந்து காமிக்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த சேனல்ஸ் மூலமா வந்திருக்காங்க இல்லையா, இந்த யூசர்ஸ் வந்து நீங்க வியூ யூசர் அக்விசிஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் மூலமா எந்தெந்த சேனல்ஸ் வந்திருக்காங்களோ அதனோட கம்பேரிசன்ஸ் எல்லாம் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ டைரக்டா வந்தவங்களுக்கு ஒரு கிராஃப் மாதிரி காமிக்குது. ஸோ டைரக்ட் அப்படின்னு போனீங்கன்னா அதுல எப்படி இருக்கு, ஆர்கானிக் சர்ச் அப்படின்னு போனீங்கன்னா அதனோட ஸ்பைக்ஸ் பாத்தீங்கன்னா டைரக்டா கம்பேர் பண்ணும்போது ஆர்கானிக் சர்ச்ல வந்து அத்தனை விசிட்டர்ஸ் வந்து வரல. ரெஃபரல் பாத்தீங்கன்னா ரெஃபரல் ரொம்ப கம்மியா இருக்கு கம்பேரிங் டு ஆர்கானிக் சர்ச் அண்ட் டைரக்ட். பெய்டு சர்ச் வந்து அதுவுமே கம்மி தான். கிராஸ் நெட்வொர்க் இதுவுமே கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டைரக்டா வர்ற விசிட்டர்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க இவங்கதுல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூசர் பிரைமரி சேனல் குரூப். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வேற ஏதாவது கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வேற ஏதாவது நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து நான் பிரைமரி சேனல் மட்டும் இங்க கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து சேனல் சேனல் பிளஸ் டெமோகிராபிக்ஸும் வேணும் எனக்கு. எந்த மாதிரி ஜெண்டர் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு இன்னொரு காலம்ல வந்து ஸோ ஜெண்டர் பத்தின இன்ஃபர்மேஷன் இல்ல இதுல. ஸோ அது பேஸ்டா வந்து டேட்டா வந்து கிடைக்கல. ஸோ ஸோ இந்த சேனல்ஸ்ல வந்து டைரக்ட்ல வர சேனல்ஸ் யூசர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நியூ யூசர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 5,15,663 யூசர்ஸ் வந்து என்கேஜ் ஆயிருக்காங்க. எப்போனா இந்த 1 இயருக்குள்ளார. சப்போஸ் எனக்கு வந்து 1 இயர் வேண்டாம் அப்படின்னா 28 டேஸ் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாசத்துல மட்டும் எவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த மந்த் மட்டும் 29,000 யூசர்ஸ் வந்து டைரக்டா வந்து இந்த வெப்பேஜ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிட்டர்னிங் யூசர்ஸ் அதுலயே திரும்பி திரும்பி வந்து வெப்சைட்டை விசிட் பண்ணவங்க வந்து 6,959 யூசர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ யூசரோட என்கேஜ்மெண்ட் ரேட் எப்படி இருக்கு, எவ்வளவு பேர் எவ்வளவு நேரம் வந்து என்கேஜ் ஆயிருக்காங்க இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஈவன் பாயிண்ட் போயிடுச்சு.
ஸோ என்கேஜ்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்தவங்க வந்து 1 minute 25 minutes என்கேஜ் ஆயிருக்காங்க. ஸோ எந்த சேனல் நமக்கு பெஸ்டா ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அது மூலமா வந்து நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிராஃபிக். ஸோ டிராஃபிக் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ சேம் டீடைல்ஸ் தான் கொடுக்குது அது. என்கேஜ்மெண்ட் வந்து 1 minute 23 seconds வந்து ஒரு ஆக்டிவ் யூசர் வந்து என்கேஜ் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்ல வந்து பீப்புள் வந்து சாட்டர்டே எல்லாம் டவுனா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சாட்டர்டேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே என்கேஜ்மெண்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அது பேஸ்டா வந்து இப்போ நம்ம சாட்டர்டே சண்டே இப்ப நம்ம ஏதாவது புதுசா ப்ராடக்ட் லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த சாட்டர்டேஸ் சண்டேஸ் எல்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. பிகாஸ் அப்ப வந்து யூசர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஆக்டிவா இருக்காங்க. நிறைய பேர் வந்து வெப்சைட்டை விசிட் பண்ணல. அவங்க வேற ஏதோ அவங்க பர்சனல் டைம் அப்படின்றதுனால அந்த டைம்ல வந்து அவங்க வந்து ஜாஸ்தி என்கேஜ் ஆகல இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல. ஸோ சம் நியூ ப்ராடக்ட் லான்ச் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இது பேஸ்டா வந்து நம்ம பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு இகாம் வெப்சைட் இல்லையா? இங்க வந்து அவங்க வந்து மெயினா வந்து ப்ராடக்ட்ஸ் அப்பேரல்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து செல் பண்றாங்க. லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் அப்பேரல்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க செல் பண்றாங்க. ஸோ பீப்புள் வந்து ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அந்த பர்டிகுலர் சாட்டர்டே சண்டேஸ்ல எல்லாம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இப்ப நீங்க பிளாகர் அந்த மாதிரி வெப்சைட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பீப்புள் வந்து ஜஸ்ட் ஏதோ ரீட் பண்றதுக்காக வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது மேபி அந்த அந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் மேபி சாட்டர்டேஸ் சண்டேஸ்ல வந்து என்கேஜ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்மளோட பிசினஸுக்கு வந்து பீப்புள் வந்து எந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க என்கேஜ் ஆகுறதுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு வந்து நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்ததுதான். ஸோ வித்தவுட் டேட்டாவோட பார்த்தோம். ஸோ வித் டேட்டாவோட நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ மானிட்டைசேஷன் அப்படின்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து அவங்களோட ரெவென்யூ வந்து எப்ப வந்து எதுல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ எந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு பெஸ்டா போகுது. ஓகேங்களா? ஸோ ஐட்டம் பர்ச்சேஸ்டு பை ஐட்டம் நேம். ஸோ ஐட்டம் நேம் எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஜாஸ்தி பர்ச்சேஸ் ஆகுது, எந்த கேட்டகரியில இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து ஜாஸ்தி பர்ச்சேஸ் ஆகுது. ஸோ அது பேஸ்டா வந்து டீடைல்ஸ் கொடுக்குது. ஸோ இவங்களோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா அகெயின் சாட்டர்டே சண்டேல எல்லாம் சேல்ஸ் வந்து ரொம்ப டவுனா இருக்கு. விசிட்டர்ஸே டவுன் ஆகும்போது கண்டிப்பா வந்து அது வந்து சேல்ஸை வந்து இம்பாக்ட் பண்ணதான் செய்யும். ஸோ ப்ரமோஷன்ஸ் மூலமா இப்ப ஏதாவது ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அப்ப வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஜாஸ்தி வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ரிட்டன்ஷன் அப்படின்றது ஸோ நியூ யூசர்ஸ் 48,000 இருந்தாலும் அதுல 10,000 யூசர்ஸ் வந்து மறுபடியும் ரீட்டைன் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டு போனாலும் மறுபடியும் உங்க வெப்சைட்டை வந்து விசிட் பண்றாங்க அப்படின்றத வந்து காமிக்குது. ஸோ 48ல வந்து கிட்டத்தட்ட வந்து 1/5 பீப்புள் வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து பாக்குறாங்க உங்களோட இந்த வெப்சைட்டை, இகாம் வெப்சைட்டை. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து பெஸ்டா இருந்தாதான் அகெயின் அண்ட் அகெயின் வருவாங்க இல்லையா? ஸோ அதை பத்தி வந்து காமிக்குது.
சோ ரெவென்யூ மட்டும் பாருங்க. அது வந்து டே டே 0ல இருந்து கிட்டத்தட்ட டூ டூ ரெவென்யூ வந்து ஜாஸ்தியா இருக்கு. $2 வந்து ஜாஸ்தியா இருக்கு. 120 days ஆவரேஜ் வேல்யூ அவங்க கொடுத்திருக்காங்க. சோ பீப்புள் ரிட்டென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிசினஸ்க்கு. சோ கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அகைன் அண்ட் அகைன் வருவாங்க இல்லையா? சோ ரிட்டர்னிங் யூசர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெமோகிராபிக் டீடைல்ஸ். டெமோகிராபிக் டீடைல்ஸ்ல நம்ம பார்த்தோம் யூசர்ஸ் வந்து எந்தெந்த லொகேஷன்ல இருந்து வர்றாங்க அப்படின்றத. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, இந்தியா, கனடா, ஜப்பான், தாய்வான் இதுல எல்லாம் வந்து பீப்புள் வந்து என்கேஜ் ஆயிருக்காங்க. சோ இதுல நம்ம பாக்குறது வந்து சோ இதுல நம்ம பாக்குறது வந்து இட் இஸ் நாட் நம்பர் 1. யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இவங்களோட சேல்ஸ் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அது எப்படி சொல்லணும்னா நம்மளோட ரெவென்யூ எப்படி ஜென்ரேட் ஆயிருக்கு, எந்த கண்ட்ரில வந்து ஜாஸ்தி ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ அட் த எண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து அவங்க எவ்வளவு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க கொடுத்திருக்காங்க டோட்டல் ரெவென்யூ. சோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து 159, அதாவது நிறைய டாலர்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சாரி, நிறைய சேல்ஸ் நடந்திருக்கு. சைனா வந்து பாத்தீங்கன்னா $265 தான் நடந்திருக்கு. அதை விட இந்தியால வந்து நிறைய சேல்ஸ் ஆயிருக்கு பாருங்க. $951 வந்து சேல் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ கனடால வந்து பீப்புள் நிறைய சேல் ஆயிருக்கு பாருங்க. கம்பேர்ட் டு இந்தியா, சைனாவை விட கனடால வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? சோ இந்த ரெவென்யூ பேஸ்டா நம்ம பாக்குறோம்னா இந்த வெப்சைட்ல வந்து நிறைய வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா அந்த ரீஜன்ல இருக்கிற பீப்புள் வந்து ஜாஸ்தி வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ என்கேஜ்மெண்ட் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து இதுலயே வந்து என்கேஜ்மெண்ட் ரேட் அப்படின்னு இருக்கு பாருங்க. சோ ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம் பெர் யூசர் அப்படின்னு இருக்கு பாருங்க. சோ மேக்சிமம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து 1 minute 49 seconds வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க பீப்புள். பட் சைனால பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 15 seconds தான் இல்லைங்களா? ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அவங்களோட ரெவென்யூலயும் நம்ம பார்த்தோம், அவங்க வந்து சைனா வந்து ரெவென்யூ வந்து கம்மியா தான் இருந்துச்சு இல்லைங்களா? சோ கனடா பாத்தீங்கன்னா கனடாலயும் பாருங்க என்கேஜ்மெண்ட் ரேட் வந்து நல்லா இருக்கு. 1 minute 36 seconds வரைக்கும் இருக்காங்க. ஜப்பான்லயும் பீப்புள் வந்து 1 minute 30 seconds. பட் ஜப்பான்ல வந்து ஜாஸ்தி ரெவென்யூ இருந்த மாதிரி தெரியல. ஜப்பான்ல பாருங்க ரெவென்யூ வந்து 0. பீப்புள் என்கேஜ் ஆயிருக்காங்க ரொம்ப நேரம். 1 minute 30 seconds வரைக்கும் என்கேஜ் ஆயிருக்காங்க. ஆனா பர்ச்சேஸ் வந்து ஒண்ணுமே நடக்கலாங்க. சேல்ஸ் வந்து ஒண்ணுமே நடக்கல. ஓகேங்களா? சோ இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்கேஜ்மெண்ட் ரேட்டும் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த தான் நம்ம பார்க்கணும். ஃபாலோ பண்ண முடியுதுங்களா? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, இருக்கீங்களா இல்லையா? எஸ் மேம். ஃபாலோ பண்ண முடியுதா சொல்ற டீடைல்ஸ்? புரியுது மேம். ஓகே ஓகே. சோ இதுல வந்து ப்ரௌசர், சோ இது வந்து நம்ம நேத்து பார்த்தோம், டெக் டீடைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். சோ இவ்வளோ டீடைல்ஸ் வந்து கொடுக்குறாங்க கூகுள் வந்து நமக்கு நம்மளோட மார்க்கெட்டிங் ஹெல்ப் பண்றதுக்கு. ஓகேங்களா? ப்ரௌசர் என்ன மாதிரி ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு பீப்புள் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்ற டீடைல்ஸ். சோ இதெல்லாம் எப்படின்னா உங்களோட யூஸ் பண்ற பீப்புள்ஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்மளோட வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்றோம்.
ஒரு சில வெப்சைட் எந்தெந்த ப்ரௌசர்ஸ்ல அது வந்து ஜாஸ்தி என்கேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கா எல்லா ப்ரௌசர்லயும் அப்படின்றத வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த டெக் டீடைல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ டெமோகிராபிக் டீடைல்ஸ்லயே ஜெண்டர், ஏஜ் அதெல்லாம் கூட நீங்க வந்து இப்ப நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் மார்க்கெட் ரிசர்ச்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்ததே அவங்களோட ஏஜ் குரூப் எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்ப வந்து டெமோகிராபிக் டீடைல்ஸ்ல வந்து கண்ட்ரிஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கண்ட்ரிஸோட நான் வந்து டெமோகிராபிக் டீடைலா வந்து ஜெண்டரையும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐ கேன் ஆட் ஜெண்டர். ஸோ வியட்நாம்ல வந்து ஃபீமேல் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? ஃபீமேல் வந்து ஆக்டிவா வந்து 50 பீப்புள் இருக்காங்க, 24 பீப்புள் இருக்காங்க மேல்ல. ஸோ கம்பேர்ட் டு மேல் வந்து ஃபீமேல் விசிட்டர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபீமேல் யூசர்ஸை கம்பேர் பண்ணும்போது மேல் யூசர்ஸ் தான் ஜாஸ்தி என்கேஜ் ஆயிருக்காங்க. ஸோ இதுலயும் வந்து நம்ம வந்து ரெவென்யூ பேஸ்டா யார் ஜாஸ்தி வந்து நமக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, மேல் ஜாஸ்தி, மேலோட ப்ராடக்ட் ஜாஸ்தி செல் ஆகுதா இல்ல ஃபீமேலோட ப்ராடக்ட் ஜாஸ்தி செல் ஆகுதா அப்படின்றத கூட நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கேஜ்மெண்ட், ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்த்தோம். இதுல வந்து ஃபீமேலை விட மேல் தான் ஜாஸ்தி வந்து என்கேஜ் ஆயிருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஸோ மேல் என்கேஜ் ஆன மாதிரி அவங்களோட சேல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு கம்பேர்ட் டு ஃபீமேல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த அன்னோன் அப்படின்னு வர்றதெல்லாம் வந்து அந்த டேட்டா வந்து அவைலபிளா இல்லை. ஸோ அதனாலதான் வந்து அவங்க அன்னோன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து கூகுள் அக்கௌண்ட் எல்லாம் சம்டைம்ஸ் கிரியேட் பண்ணும்போது சம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜெண்டரை மென்ஷன் பண்ணாமலே கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து இந்த அன்னோன் அப்படின்றதெல்லாம் வருது. ஸோ இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் வந்து சேல்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து மேல் தான் இருக்காங்க. ஸோ ஃபீமேல் வந்து வியட்நாம்ல வந்து $221, மேல் வந்து ஒன்னும் சேல்ஸே ஆகல. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு 8 to 9% வந்து மேல் பீப்புள் தான் ஜாஸ்தி வந்து சேல்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க இல்லைங்களா? ஸோ மென் அப்பேரல்ஸ் வந்து ஜாஸ்தி வந்து வெப்சைட்ஸ் பீப்புள் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க இந்த வெப்சைட்ல பர்டிகுலரா. இப்படிதான் வந்து நம்மளோட டேட்டாஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு டேட்டாஸையும் வச்சுட்டு கம்பேரிசன்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் டிராஃபிக், ஆர்கானிக் டிராஃபிக் எது மூலமா வருது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதுல வந்து டைரக்ட் டிராஃபிக் தான் ஜாஸ்தி வருது. ஸோ அதை பத்தி வந்து அது பேஸ்டா வந்து நம்ம கம்பேரிசன் கிரியேட் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ கிரியேட் அதாவது டெமோகிராபிக். ஸோ புதுசா ஏதாவது கம்பேரிசன் நம்மளே கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் கம்பேரிசன் எடுத்துட்டு ஜெண்டர் ஏஜ் ஜெண்டர் அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். மேட்ச் டைப் வந்து கண்டைன்ஸ் டைமென்ஷன் வேல்யூ வந்து 21 to 30 ஏஜுக்குள்ள எப்படி இருக்காங்க. add new dimension. ஸ்பெசிபிக்கா எந்த சிட்டில இருந்து வராங்க, இல்ல சிட்டி வேணா நம்ம ஏஜ் கம்பேர் பண்ணுவோம்.
ஸோ பர்டிகுலரா இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க 21 to 30 வந்து எவ்வளவு யூசர்ஸ் வந்து ஆக்டிவா இருக்காங்க. ஸோ இந்த கம்பேரிசன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த கம்பேரிசன்ஸ் எல்லாம் நீங்க ஃபில்டர் பண்றது எல்லாமே இங்க ஆட் ஆயிட்டே வரும். ஸோ ஏஜ் கொடுத்துருக்கீங்களா, அடுத்து வந்து வேற ஏதாவது கொடுக்குறீங்க கம்பேரிசன்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ டைமண்ட் சிஸ்டம்ல வந்து ஈவென்ட் நேம், ஏதாவது ஈவென்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்க, பர்டிகுலர் பேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு வர்றாங்க, இல்ல வந்து தேங்க்யூ பேஜ் வரைக்கும் வர்றவங்க எத்தனை பேரு, ஓகேங்களா. ப்ராடக்ட் பண்ணிட்டு ப்ராடக்ட் பேஜ் வரைக்கும் வந்துட்டு அவங்க கார்ட் வரைக்கும் வந்துட்டாங்க, பீப்புள் வந்து கார்ட் வரைக்கும் வந்துட்டாங்க, ஆனா பர்ச்சேஸ் பண்ணல, தேங்க்யூ பேஜுக்கு வரல. ஸோ அந்த கம்பேரிசன் பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணா அந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்து அவங்க அந்த ஆர்கிடியன்ஸுக்கு மட்டும் வந்து நீங்க இமெயில் மார்க்கெட்டிங் மூலமாவோ இல்ல வேற ஏதாவது ரீமார்க்கெட்டிங் வந்து நீங்க பண்ணலாம். ஓகேங்களா. மேக்சிமம் இமெயில் மார்க்கெட்டிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா பர்சனலைஸ்டா பீப்புள் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு அது வந்து ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கம்பேரிசன்ஸ் கொடுத்து நீங்க வந்து டார்கெட் ஆடியன்ஸை வந்து இன்னும் வந்து ஷார்பன் பண்றது, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு வந்து நீங்க வந்து கன்வர்ஷனுக்காக கூட்டிட்டு போறதுக்கு வந்து இந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. ஸோ 21 to 30 அப்படின்னு நான் கம்பேரிசன் கொடுத்தோன்னே பர்ச்சேசஸ் எல்லா டீடைல்ஸும் ஆடியன்சஸ் நேம் எல்லாமே காமிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஸோ ஆல் யூசர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அதுல 21 to 30 வந்து எல்லாம் ஜீரோவா தான் இருக்கு. ஸோ இந்த ஏஜ் குரூப் பீப்புள்ஸ் வந்து ஜாஸ்தி இன்வால்வ் ஆகவே இல்லை. பர்டிகுலரா இந்த ஏஜ் குரூப்ல வந்து ஜாஸ்தி வந்து இந்த வெப்சைட்ல வந்து என்கேஜ் ஆகவே இல்லை. ஓகேங்களா. ஸோ ஓகே, இது ஓகே. டேட்டாஸ் வந்து எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்மளே வந்து நிறைய தடவை வந்து நம்மளோட வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த கவுண்ட் எல்லாம் சேரும் போது வந்து நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. இது வந்து நம்ம எத்தனை தடவை பார்த்துருப்போனே தெரியாது நம்ம வெப்சைட்டை போய். அவுட் சைட்ல இருந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட கவுண்ட் என்ன அப்படின்றத வந்து பார்க்கும்போது இன்ஃபிளேட் ஆகும். நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட கவுண்ட் வந்து ஒரு அக்யூரேட் கம்பேரிசனை நமக்கு கொடுக்காது இல்லைங்களா. இப்ப நான் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் வச்சிருக்கேன் என்னோட கம்பெனில. ஓகேங்களா. ஸோ எல்லா 10 மெம்பர்ஸுமே கண்டிப்பா வந்து வெப்சைட்டை வந்து அடிக்கடி போய் பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க, வியூ பண்ணுவாங்க, எல்லா பட்டன்ஸும் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்வால்வ் ஆயிட்டே தான் இருப்பாங்க நம்ம வெப்சைட்டுக்குள்ள. ஸோ அப்படி சொல்லும் போது இந்த கவுண்ட்டும், அதாவது டார்கெட் ஆடியன்ஸ் தான் வர்றாங்க அப்படின்றத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்னா அதை நீங்க வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க உங்களோட கோவர்க்கர்ஸ் மட்டும் அவங்களோட விசிட்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணாத அப்படின்னு வந்து நீங்க வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அட்மின்ல போயிட்டு டேட்டா ஸ்ட்ரீம், இது டெமோ அக்கௌண்ட்ல இருக்கு இல்லையா. டெமோ அக்கௌண்ட்ல வந்து நம்மளோடது தேவை கிடையாது. நம்மளோட அக்கௌண்ட், நம்மளோட பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு வந்து நம்மளோட விசிட்ஸ் வந்து கவுண்ட் ஆகக்கூடாது, ஆடியன்ஸஸ் விசிட் மட்டும் கவுண்ட் ஆகணும் அப்படின்னா அது எப்படி ஃபில்டர் அவுட் பண்றதுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்மின்ல போயிட்டு டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் போங்க.
So configure enhance measurement scrolls or won't இந்த என்ஹான்ஸ் மெஷர்மெண்ட் வந்து எனேபிள் ஆயிருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. அது வந்து எனேபிள் ஆயிருக்கணும். ஓகேங்களா? டேட்டா ஃபில்டர்ஸ். ஸோ இதுல வந்து டேட்டா கலெக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க. ப்ராப்பர்ட்டிக்கு அடுத்து டேட்டா கலெக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் இருக்கும். அதுல வந்து அத வந்து நீங்க அந்த ட்ரையாங்கிள் வந்து இன்வெர்டடா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து டேட்டா ஃபில்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்டர்னல் டிராஃபிக்னா நம்ம அண்ட் நம்மளோட கோவொர்க்கர்ஸ். ஓகேங்களா? ஒரு ஸ்மால் பிசினஸ்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. இதே வந்து ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன் சொல்லும் போது கண்டிப்பா வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல போயிட்டு கிரியேட் ஃபில்டர் இன்டர்னல் டிராஃபிக் அப்படின்னு கொடுத்துருங்க. டேட்டா ஃபில்டர் நேம் வந்து இன்டர்னலா இருக்கிறவங்களோட டிராஃபிக்கை எக்ஸ்க்ளூட் பண்ணிடு அப்படின்னு நம்ம ஆப்ரேஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். டெக்ஸ்டிங் அப்படின்னு இருக்கிறத ஆக்டிவ் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ ஆக்டிவ்ல இருக்கு. டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் போகணும். ஸோ ஃபில்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அட்மின்ல டேட்டா ஸ்ட்ரீம்ஸ்ல கான்ஃபிகரேஷனே வரலையே இதுல. கீழே ஸ்க்ராலே ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலா இதுல போயிட்டு நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு டேக் கான்ஃபிகரேஷன் வரும் இங்க கீழே. அது வந்து ஸ்க்ரால் ஆக மாட்டேங்குது.
collection and modification கீழே இருக்கிற data streams தான். Search. Configuration வரலையே. ஓகே ஓகே, இதை எப்படி ஃபில்டர் அவுட் பண்றது உங்களுக்கு சொல்றேன்னா, இதுல டேக் கான்ஃபிகரேஷன் டேக் வந்து ஒண்ணு வரும், செட்டிங்ஸ் வரும். அது என்னோடதுல விசிபிளாவே இல்ல. சோ நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன் இத. ஓகேங்களா? சோ அதுல வந்து நம்மளோட ஐபி அட்ரஸ நம்ம கொடுத்து நம்ம பர்டிகுலரா நம்ம எந்தெந்த விசிட்டர்ஸ் வந்து வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் நம்மளே வாங்க போறது இல்லையா? சோ அந்த பர்டிகுலர் ஃபில்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? சோ அது வந்து பண்றதுக்காக தான் இந்த டேட்டா ஃபில்டர் அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் வந்து டேட்டா ஸ்ட்ரீம்ல போயிட்டு நம்ம எந்தெந்த ஐபி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றோமோ, ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம டேட்டா ஃபீல்ட்ல போயிட்டு இன்டர்னல் அப்படின்னு ஒரு ஃபில்டரை வந்து கிரியேட் பண்ணிக்கோ, எக்ஸ்க்ளூட் பண்ணி ஆக்டிவ் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்டிவ் ஃபில்டர் வந்து ஒன்ஸ் நீங்க எந்தெந்த ஐபி அட்ரஸ் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்களோ அதுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து இதுல வந்து கவுண்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்க ரியல் டைம்ல வந்தாலும் சரி, இல்ல அக்வசிஷன்ல வந்தாலும் சரி, உங்களோட கவுண்ட்டை வந்து அது அஃபெக்ட் பண்ணாது. உங்களோட கவுண்ட் வந்து அக்யூரேட்டா வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து டேட்டா ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நீங்க டெமோ அக்கவுண்ட் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல டெமோ அக்கவுண்ட் நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா நீங்களே? ஓகே மேம். டெமோ அக்கவுண்ட்ல போயிட்டு டேட்டாஸ் எப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய டேட்டா ஃப்ளோ இருந்தாதான் வந்து நீங்க அதை உள்ள போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நிறைய இருக்கு இதுல. ஸோ நீங்க ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் அதுல வந்து நீங்க எக்ஸ்பர்டைஸ் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ ரிப்போர்ட்ஸ் வந்து மேக்சிமம் நம்ம நிறைய ரிப்போர்ட்ஸ் நிறைய டேட்டாஸ் கிடைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து செட்டிங்ஸ்லயே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெமோ அக்கௌண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் டேட்டாஸ் ஃப்ளோ ஆகுறது எப்படி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது, அது அந்த இ காமர்ஸ் வெப்சைட் உங்க வெப்சைட்டா நீங்க நினைச்சுக்கிட்டு அதுல டேட்டாஸ் ஃப்ளோஸ் ஆயிட்டு இருக்கு, எப்படி சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு, மார்க்கெட்டிங் பண்ணா இன்னும் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி மார்க்கெட் பண்ணா வந்து இந்த பிசினஸ் வந்து இன்னும் சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ஃபில்டரிங் மட்டும் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சோ டேட்டா அனாலிட்டிக்ஸோட டெக்னிக்கல் எஸ்இஓ முடிஞ்சிடுச்சு. சோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா எஸ்இஓல?
SEO பார்த்தோம் இல்லையா கம்ப்ளீட்டா? ஸோ SEO செக்ஷன் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருக்குங்களா? இல்ல ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு நான் ஏதாவது விட்டுருக்கேனா, மிஸ் பண்ணிருக்கேனா? இதுல இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா கூகுள் அனாலிட்டிக்ஸ் மேம் வச்சு? மேம் உங்க வாய்ஸே கேட்கல மேம், ரொம்ப விட்டு விட்டு கேக்குது மேம். இப்பதான் விட்டு விட்டு கேக்குதா இல்ல முன்னாடி இருந்து விட்டு விட்டு கேக்குதா? மேம் ஒரு 2 மினிட்ஸ் அந்த கேட்கல மேம், இப்பதான் மேம் கேக்குது வாய்ஸ். அப்படியா? மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குதா? கேக்குது மேம். கேக்குதுமா. ஓகே. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா இமிடியேட்டா என்கிட்ட இன்டிமேட் பண்ணிருங்க. ஓகேங்களா? யா ஓகே ஏன்னா நானே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு, நீங்க யாருமே பேசவே மாட்டேங்கிறீங்க. ஓகே மேம். உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றது எனக்கு டவுட்டா இருக்கு. இல்லம்மா, இந்த இது இப்போ சொன்னதே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நான் ரிவைஸ் பண்ணி போனாதாம்மா தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு. இது வந்து நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் சார் உங்களுக்கு புரியும். நான் ஆமா, அதுக்காக தான் டெமோ புரியுதும்மா. அக்கௌண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே. ஏன்னா நீங்க வந்து டேட்டாஸ் இப்ப வச்சிருக்க மாட்டீங்க. இப்பதான் நீங்க பிளாகர் வெப்சைட்டே கிரியேட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஓகே. கண்டிப்பா வந்து உங்க அனாலிட்டிக்ஸ்ல வந்து டேட்டா வந்து இன்னும் ஃப்ளோ ஆகவே ஆரம்பிச்சிருக்காது. நீங்க ஓகே. இன்னும் வந்து உங்க வெப்சைட்டை வந்து ப்ரமோட் பண்ணணும், நிறைய பீப்புள்ஸ் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே. எய்தர் நீங்க டைரக்டா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போலாம், இல்ல வந்து வேற ஏதாவது வேஸ் ஆர்கானிக்கா வந்து நீங்க ட்ரை பண்ணா மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஓகே. ஓகே. சோ இப்ப வந்து உங்களால வந்து அனாலிட்டிக்ஸ் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து வச்சு பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா டேட்டாஸ் நிறைய இருக்கும் போதுதான் வந்து மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க நிறைய வந்து கத்துக்க முடியும். ஓகே. சோ அதுக்கு வந்து நான் இந்த டெமோ அக்கௌண்ட் சொல்லியிருக்கேன். அது எப்படி கிரியேட் பண்ணிட்டீங்களா? அது எப்படி போறதுன்னு தெரிஞ்சிச்சுங்களா டெமோ அக்கௌண்ட்? இல்லையம்மா, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாவே இருக்காது. சரியா? அனாலிட்டிக்ஸ்ல போயிட்டு நீங்க இது பண்ணிருங்க, அது ஓகே. டெமோ டெமோ அக்கௌண்ட் அக்கௌண்ட். சரி, நான் ஸ்டாப் பண்றேன் ஸ்கிரீனை. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. இதுல அந்த கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்குங்க, எஸ்க்கு பக்கத்துல எஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? உங்களோட ப்ரொஃபைல ரைட் சைட்ல மேல, ரைட் சைட்ல, ஆமா, அத கிளிக் பண்ணுங்க. ஹெல்ப் என்ட்ரி மெனு அப்படின்றது, அது கெட் மோர் ஹெல்ப்புக்கு போங்க. இதுல வந்துட்டு கீழே வாங்க, சர்ச் ஹெல்ப் அப்படின்னு இருக்கு பாருங்க. சர்ச் ஹெல்ப்ல கிளிக் பண்ணுங்க. GA4 டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு கொடுங்க. GA4 டெமோ அக்கௌண்ட், இல்லாட்டி சும்மா டெமோ அக்கௌண்ட் கூட கொடுக்கலாம். பேஸ் கொடுங்க GA4க்கு, அப்புறம் டெமோ அக்கௌண்ட் வந்துடுச்சு பாருங்க கீழே, GA4 டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு. So access the demo account click பண்ணுங்க கீழே. கீழே வாங்க,
இவ்வளவு கீழே வர வேண்டாம்னு நினைக்கிறேன். மேல வாங்க, இவ்வளவு தூரம் வர வேண்டாம், கொஞ்ச தூரம் மேல, நல்லா மேல வாங்க. GA4 access the demo account கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கீழே வாங்க, ஸ்க்ரால் பண்ணிட்டு மெதுவா ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணுங்க, ஸ்க்ரால் பண்ணுங்க, ஸ்க்ரால் பண்ணுங்க. இங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மேல வாங்க, அந்த லிங்க்ஸ் வந்துச்சு இல்லையா, அங்க ஸ்டாப் பண்ணணும். மேல வாங்க, மேல. அதுதான் அந்த வெப்சைட். ஓகேங்களா, கூகுள் மெர்கன்டைல் ஸ்டோர். இந்த ஸ்டோருக்காக தான் நம்ம வந்து வெப்சைட் எடுக்கிறோம். கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஸ்டோர் ப்ராப்பர்ட்டி, கூகுள் அந்த வெப் டேட்டா இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஆமா, அதை கிளிக் பண்ணுங்க. சோ இங்க மறுபடியும் போய் ஆக்சஸ் த டெமோ அக்கௌண்ட் கொடுங்க. மேல வந்துச்சு, கொடுத்துட்டீங்களா? ஆக்சஸ் த டெமோ அக்கௌண்ட். மேல வாங்க, மேல இன்னும் மேல வரணும், லிங்க் வரல. மேல வாங்க. இங்க ஆக்சஸ் இன் திஸ் ஆர்டிகல் ஆக்சஸ் த டெமோ அக்கௌண்ட் கொடுங்க. கொடுங்க. கீழே வாங்க, கீழே வாங்க. இதுதானே சொல்றீங்க? இல்ல, அத கீழே வந்துருங்க, கீழே வந்துருங்க. அதே பேஜ்ல தான் வருது. இதுல மறுபடியும் இந்த கூகுள் மெர்கன்டைல் ஸ்டோர் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஆமா, சோ இதுதான் டெமோ அக்கௌண்ட். சரிங்களா, இதுல போய் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, ரியல் டைம்ல எப்படி வர்றாங்க பீப்புள்ஸ், எந்த மாதிரி டிராபிக் ஜாஸ்தி வருது, எந்த டெமோகிராபிக்ல இருந்து ஜாஸ்தி வருது. ஓகேங்களா, எந்த டைமிங்ஸ்ல வந்து பீப்புள் வந்து ஜாஸ்தி வந்து என்கேஜ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. சேல்ஸ் எப்படி இருக்கு, ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்னா வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ இங்க ட்ரை சர்ச்சிங் யூசர்ஸ் டுடே அப்படின்னு மேல ஒரு சர்ச் ஐகான் இருக்கு பாருங்க. ஸோ இங்க கூட நீங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இங்க கூட வந்து இது வந்து ஒரு ஏஐ தான், ஏஐ டூல் மாதிரி தான், கூகுள் அனாலிட்டிக்ஸ்க்கான ஏஐ. இதுல போய் நீங்க என்ன பண்ணலாம்னா டைரக்டாவே நீங்க கொஸ்டின் கேட்கலாம். ஓகே. through which medium top medium for traffic அப்படின்னு போடுங்க. டாப் மீடியம் இல்ல, டாப் மீடியம் MEDIUM DIUM D இல்ல D. அதுவே கொடுக்குதுங்க பாருங்க, டாப் ஃபர்ஸ்ட் யூசர் மீடியம் பை யூசர்ஸ் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் யூசர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்றவங்க எந்த மீடியம் மூலமா வர்றாங்க அப்படின்றத பாக்குறதுக்கா. கிளிக் பண்ணுங்க இத. சோ காமிக்குது பாருங்க, நன் அப்படின்னு காமிக்குது. அப்போ எதுல இருந்து வர்றாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல, டேட்டா இல்ல அதை பத்தி. ஆர்கானிக்ல வந்து 3,800 பீப்புள் வந்து வர்றாங்க. ரெஃபரல் மூலமா 836 பீப்புள் வர்றாங்க. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி நீங்க வந்து டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்டு கூட இங்க சைட்ல வந்து இன்சைட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா,
உங்களுக்கு வந்து உங்க பிசினஸ் அதாவது ஸ்பெசிஃபிக்கா இது இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றது மெர்கண்டைஸ் அப்படின்றது. சோ அது பேஸ்டா நீங்க வந்து அனாலிட்டிக்ஸ் பார்க்கணும். எத்தனை பேர் உள்ள வர்றாங்க, இல்ல மொபைல் யூசர்ஸ் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க, கம்பேர் மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் யூசர்ஸ் அப்படின்னு போட்டு பாருங்க அதுலயே. ஓகே ஓகே சோ இந்த மாதிரி நிறைய நீங்களே வந்து கேட்டு அதுல இருந்து இன்சைட்ஸ். சோ இந்த மாதிரி இது கேக்குறது வந்து ஏஐ மாதிரி உங்களுக்கு ஜெனரேட் ஆகுது சைட்ல. ஓகேங்களா? இப்போ இந்த இது இப்போ ஓப்பன் ஆயிருக்குங்களாம்மா, இது க்ளோஸ் பண்ணிட்டா மறுபடியும் அனாலிட்டிக்ஸ்ல போய் மறுபடியும் அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்களா, இல்லை இது இப்படி சேவ் ஆயிடுங்களா ஒன்ஸ் இது வந்தா? இல்ல இது சேவ் ஆகாது. நீங்க மறுபடியும் போயிட்டு ஹெல்ப்ல போயிட்டு தான் பண்ணணும். சோ அதனாலதான் நான் ஸ்டெப்ஸ் நோட் பண்ண சொன்னேன் அப்பவே. ஒண்ணும் கிடையாது. நீங்க ஹெல்ப்புக்கு போறீங்க இல்லையா, ஹெல்ப்புக்கு போயிட்டு ஓகே உள்ள போய் அங்க சர்ச் ஹெல்ப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? இந்த ஹெல்ப் கிளிக் பண்ணுங்க. சோ இதுல வந்து கெட் மோர் ஹெல்ப். ஓகேங்களா? இதுல இருக்கிறதுலாம் நமக்கு யூஸ் ஆக போகுதுல. சோ அதனால கெட் மோர் ஹெல்ப் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே கொடுங்க, பரவாயில்ல, ஒன்னும் ஆகாது. சோ இதுல வந்து சர்ச் ஹெல்ப் அப்படின்னு கொடுங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம தேடுறது கிடையாது. சோ கீழே வந்துட்டு சர்ச் ஹெல்ப் அப்படின்னு கொடுங்க. சோ சர்ச் ஹெல்ப்ல வந்து நீங்க வந்து டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு கொடுங்க. டெமோ மட்டும் கொடுங்க போதும், வந்துருச்சு. டெமோ அப்படின்னு DEMO. ஓகே. சோ வந்துருச்சு, கிளிக் பண்ணுங்க. சோ இதுல மறுபடியும் இந்த ஆக்சஸ் டெமோ அக்கௌண்ட்னா ஒரு புது விண்டோலயே ஓபன் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே சோ அதுல இருந்து GA4 வெப் ஸ்டோர், மெர்கண்டைஸ் வெப் ஸ்டோர் அப்படின்றத கிளிக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ சேம் ஓகே. ப்ராசஸ் தான் நடக்கும். அது ஒரு வாட்டியும் நம்ம இதே மாதிரி தான் பண்ணி நம்ம ஓபன் பண்ணி பார்க்கணும் இந்த டெமோ அக்கௌண்ட்ல. சார் நீங்க ஓகே ஒன்ஸ் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் தானே க்ளோஸ் பண்ணுவீங்க. ஓகே ஓகே சோ நெக்ஸ்ட் டே நீங்க ஓபன் பண்ணும்போது மறுபடியும் நீங்க இந்த மாதிரி ஹெல்ப்ல போய் ஆக்சஸ் தி டெமோ அக்கௌண்ட் கொடுத்து பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. அந்த ஃபில்டர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு நாளைக்கு பார்த்து சொல்றேன். சரிங்கம்மா. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. அந்த இதுல அதான் இது கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த இதெல்லாம் வரும் இல்லை, எடிட் ஆப்ஷன், அதை எப்படி இது பண்றதுமா? அது கொஞ்சம் ஃபூட்டர் நீங்க அந்த இது ஓகே இப்போ இந்த இமேஜ் நீங்க எல்லாம் வந்து எடிட் பண்ண சொல்லுங்க இல்லைங்களா, அதுக்கு WP admin அப்படின்னு கொடுங்க. மேல ஸ்லாஷுக்கு பக்கத்துல ஆமா W கிளிக் பண்ணுங்க. லாஸ்ட்க்கு வந்துருங்க. W இதுக்கு போங்க. ஃபுல்லா போயிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுங்க. நீங்க லோக்கல் ஹோஸ்ட் /ட்ரீம் இன்டீரியர்ஸ்னா டைரக்டா உங்களோட வெப் பேஜே வந்து உங்களுக்கு வெப்சைட்டிங். டிஸ்ப்ளே ஆகுது. ஆமா. WP லாகின்ல போனாதான் உங்களுக்கு உங்களோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்கு போகும் அது. சோ கண்டிப்பா வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பிராக்டிஸ் பண்ணாதான் புரியும். கன்ஃபார்மா நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகேமா. அதுக்காக தான் உங்களை வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கே அவசரப்படுத்தினேன். இதெல்லாமே ஒரு வெப்சைட் இல்லாம வந்து பண்ணவே முடியாது. லேண்டிங் பேஜ் வேணும் கண்டிப்பா. ஓகே ஓகே. இதுக்குள்ள நம்ம மண்டேக்குள்ள இருங்க, ஃபுல்லா டோட்டலா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சிடணும் அது.
இமேஜஸ் இதெல்லாம் ஆக்சுவலி இதுதான் நான் ஒரு 3 டேஸா நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னுட்டு. ஓகே. அது ஒண்ணும் இல்ல சார். ஸ்லாஷ்க்கு அப்புறம் WP admin அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உள்ள வந்துரும். டேஷ்போர்டுக்குள்ள வந்துரும். ஓகேங்களா? சோ ஒன்ஸ் இப்போ வந்துருச்சுன்னா நீங்க எடிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஓகே. வேற ஏதாவது டவுட்? உம், அந்த இது வந்துச்சுலாமா இதுல நம்ம மேல வந்து எலிமெண்ட் அந்த மாதிரி வரும் இல்லைங்களா அது? எலிமெண்டர்ல தான் இருக்கீங்க சார். எடிட் வித் எலிமெண்டர் உங்களுக்கு வேணுமா? அப்ப எலிமெண்டருக்கு வாங்க. இங்க லோகோ இருக்கு இல்லையா? லோகோ இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணுங்க. எக்ஸிட் டு WordPress அப்படின்னு வாங்க. லாஸ்ட். சோ இப்ப வந்து இங்க W கிளிக் பண்ணுங்க. இதுல எதுவும் பண்ண வேண்டாம். இங்க W அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணுங்க. அதான் WordPress ஓட டேஷ்போர்டு. ஆமா. இப்ப போயிட்டு விசிட் சைட் கொடுத்தீங்கன்னா வந்துரும். ட்ரீம் இன்டீரியர்ஸ்ல போயிட்டு விசிட் சைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கஸ்டமைஸ் அதெல்லாமே உங்களுக்கு வரும். எடிட் வித் எலிமெண்டர் அதெல்லாமே வரும். இந்த பேஜ் தானே கொடுத்தீங்க. சரிங்க. ஓகே ஓகே. ஓகே சார். ஸ்டாப் பண்ணிட்டீங்களா ஸ்கிரீன்? ஸ்டாப் பண்ணிருங்க சார். ஓகே. சோ நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ஃபில்டர்ஸ் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? சோ அது போக வந்து இமெயில் மார்க்கெட்டிங் வந்து இப்போதைக்கு நான் லைட்டா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? சோ இமெயில் மார்க்கெட்டிங்னா என்னன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? இமெயில் மார்க்கெட்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னு? மெயில் மூலியமா நம்ம மார்க்கெட்டிங் வந்து இது பண்றது மேம். பிகாஸ் ஏன்னா மெயில் மூலியமா கம்யூனிகேஷன் பண்ணா கொஞ்சம் வந்து இன்னும் பிலீவ் பண்ணுவாங்க. ஓகே. ஆமா. ஸோ அது வந்து யாராலையும் எதுவுமே மெயில் கம்யூனிகேஷன் தான் ரொம்ப ட்ரஸ்டபிளான கொஞ்சம் இதா இருக்கும். மற்ற இதுவுமே இருக்குதான், பட் மெயில்னா கொஞ்சம் இனிமே கொஞ்சம் பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆத்தரைஸ்டான ஒரு இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சோ மெயில் மார்க்கெட்டிங் வந்து பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா அதுக்குன்னு எதுவுமே நம்ம வந்து செலவு பண்ண போறது இல்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் மார்க்கெட்டிங்னாலே நம்ம வந்து ஏதாவது ஒரு காஸ்ட் கொடுத்து பண்ற மாதிரி இருக்கும். இமெயில் மார்க்கெட்டிங் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுலயும் நீங்க வந்து அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் வேணும்ன்ற சமயத்துல மட்டும்தான் நீங்க வந்து டூல்ஸுக்கு வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். மத்தபடி வந்து இமெயில் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான மார்க்கெட்டிங். ஓகேங்களா? மினிமம் காஸ்ட்லயே வந்து நீங்க மார்க்கெட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ரீச் ஆகலாம். ஓகேங்களா? பிளஸ் ரீமார்க்கெட்டிங் பண்றதுக்கு வந்து இமெயில் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெஸ்ட் சேனல். அதாவது பர்சனலைஸ்டா வந்து ஒரு சில டார்கெட் ஆடியன்ஸுக்கு மட்டும் நீங்க வந்து மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப வந்து ரீமார்க்கெட்டிங் பண்ணுவீங்க இல்லையா? சோ அந்த டைம்ல வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டார்கெட் ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருப்பாங்க நம்ம ப்ராடக்ட் மேல. ஆனா வந்து அவங்க வந்து அது அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம். சோ அந்த மாதிரி ஆடியன்ஸஸ வந்து நம்ம ரீடார்கெட் பண்றது, அதாவது மறுபடியும் நம்மளோட ப்ராடக்ட் அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு போறதுக்கு வந்து இமெயில் மார்க்கெட்டிங் ஒரு நல்ல சேனல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நம்ம ரீச் பண்ணலாம். இதுல ரீமார்க்கெட்டிங் பண்றதுனால பொட்டன்சியல் கஸ்டமர்ஸ், அதாவது பொட்டன்ஷியல் ஆடியன்ஸஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் கரண்ட் கஸ்டமர்ஸ் கிட்டயே வந்து அப்செல்லிங் பண்ணணும் அப்படின்ற அந்த மாதிரி
அப்செல்லிங் இல்லாட்டி கிராஸ் செல்லிங் பண்ணும், அந்த மாதிரி வந்து பண்றோம் அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ப்ராடக்ட, அவங்க கிட்ட நம்ம புதுசா ஏதாவது ஒரு ப்ராடக்ட லான்ச் பண்றோம், இல்ல அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கூட வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நமக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றதுக்கு. சோ அதுக்கு வந்து இந்த இமெயில் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெஸ்ட் சேனல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? So email marketing is directly sending a commercial message. நம்ம சென்ட் பண்றது வந்து ஒரு கமர்ஷியல் மெசேஜ், சேல்ஸ், அதாவது ப்ராடக்ட் பத்தி இல்ல ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் பத்தி ஏதாவது நம்ம வந்து பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அந்த மாதிரி மெசேஜ வந்து குரூப் ஆஃப் பீப்புள், நிறைய பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ எஃபெக்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்க் மெயில் சர்வீசஸ் வந்து can help small or medium businesses save significant amounts of money as mail houses provide wholesale mailing prices in packages. So ஒரு பல்க் மெயில் வந்து நம்ம அனுப்பணும் அப்படின்னா இந்த இமெயில் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும், டைம் சேவிங், ஒரு கிளிக்லயே வந்து பல்க் மெயிலிங் வந்து நீங்க முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரே மெசேஜ் தான், ஒரு கிளிக்ல வந்து நீங்க எந்தெந்த ஆடியன்ஸுக்கு எல்லாம் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்த்துடலாம். அது ரொம்ப டைம் சேவிங். ஓகேங்களா? டார்கெட் மார்க்கெட் ரீச். ஸோ நம்ம பர்சனலைஸ்டா டார்கெட் ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்றோம் இமெயில் மார்க்கெட்டிங் மூலமா அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா வந்து பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் ஆறதுக்கு அவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, கன்வர்சன்ஸ் நடக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இதுல வந்து ஃபேக்ட் என்னன்னா நம்ம அனுப்புறோம் மெயில எல்லாருமே நம்ம மெயில ஓபன் பண்ணி பார்ப்பாங்களான்னா கிடையாது. ஓகேங்களா? சோ அதுல வந்து ஃபேக்ட் என்னன்னா அது நம்ம அனுப்புறோம்னா அதுல ஒரு 47% பீப்புள் தான் வந்து மெயில ஓபன் பண்ணுவாங்க. அதுவும் எப்படின்னா நம்மளோட சப்ஜெக்ட் லைன் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்கணும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி டைம்ல தான் வந்து பீப்புள் வந்து இமெயில வந்து ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஃபேக்ட் வந்து 47% தான் இமெயில் ரெசிபியன்ஸ் வந்து ரெஸ்பாண்ட், அதாவது ஓபன் பண்ணி பார்ப்பாங்க நம்மளோட மெயில பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட் லைன் அலோன். அதாவது நம்ம எவ்வளவு அட்ராக்டிவா சப்ஜெக்ட் லைன் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி அவங்க ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? 68 of email recipients report email as spam. எல்லா இமெயிலையும் ஓபன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. 68% people என்ன பண்ணுவாங்க, கமர்ஷியல் மெசேஜ் அந்த மாதிரி தெரிஞ்சா அவங்க உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்பாம்ல கொண்டு போய் போட்டுருவாங்க. சோ அதுவும் பேஸ்ட் ஆன் தி சப்ஜெக்ட் லைன் தான். நம்ம வந்து சப்ஜெக்ட் லைன் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா வச்சிருக்கணும். சோ அப்பதான் வந்து இந்த கவுண்ட்டை வந்து நம்ம வந்து மாத்த முடியும். ஓகேங்களா? சோ சப்ஜெக்ட் லைன் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கோ அவ்வளோ மெயில் ஓபன் பண்ணி பாக்குறதுக்கான சான்சஸ் வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஓகேங்களா? சோ என்ன பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன சப்ஜெக்ட் லைன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுன்னா லோக்கலைசேஷன், அதாவது ரீஜன் பேஸ்டான சேல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சேல்ஸ் அப்படின்னா லோக்கலைசேஷனை வந்து நம்ம வந்து இன்வால்வ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் லைன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும். சப்ஜெக்ட் லைன்ஸ் வந்து ரொம்ப வந்து லென்த்தியெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது பீப்புள்ஸ்க்கு. ஓகேங்களா? மெயில் பார்த்தாங்களா ஒரு 2-3 வேர்டு படிப்பாங்க, படிச்சு பார்த்துட்டு இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு அந்த 2-3 வேர்ட்ஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சப்ஜெக்ட் லைனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எப்பவுமே ஷார்ட்டா வச்சுக்கிறது நல்லது. ப்ரமோஷனல் லைன்ஸை வந்து எஃபெக்டிவா வந்து கரெக்டான பிளேஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து அதோட கமர்ஷியல் மெசேஜ் மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களோட பர்சனலைஸ்டா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் கொண்டு வர மாதிரி ஒரு சப்ஜெக்ட் லைனை வந்து நம்ம கொடுக்கணும் இமெயில்ல கொடுக்கும்போது. ஓகேங்களா? ஸோ யாருக்கு மெயில் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மெயில் பண்றோமா, அதாவது
ஒரு சில பேர் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஒரு நியூஸ் லெட்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்போம். அவங்க வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஏத்த மாதிரி மெயில் பண்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து கோல்டு லிஸ்ட். கோல்டு லிஸ்ட்னா பல்க் ஆஃப் இமெயில் ஐடிஸ் உங்ககிட்ட இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேர்க்கறது. சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது ஒரு செட்டிங் குரூப் ஆஃப் பீப்புள் நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து நம்மளோட ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இல்லாட்டி நியூஸ் ஆர்டிகல்ஸோ இல்ல வேற ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, இல்ல ஒரு கோர்ஸ் பேஸ்டா ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்கன்னா அங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. புதுசா கோர்ஸ் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட்டா மெயில் வரும். ஓகேங்களா, சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தனியா ஒரு லிஸ்ட் உள்ள மெயில் வரும். கோல்டு லிஸ்ட் அப்படின்றது பல்கா வந்து நிறைய பேத்துக்கு வந்து கொடுக்கற லிஸ்ட் வந்து கோல்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன இருக்கும், நியூஸ் லெட்டர், அப்டேட்ஸ், இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து மெயினா வந்து சப்ஸ்கிரைபர் மெயில் லிஸ்ட்ல தான் போகும். ஓகேங்களா, பிசினஸ், சேல்ஸ், டிஸ்கவுண்ட், ரீமார்க்கெட்டிங். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கன்வர்சன். ஸோ இந்த மெயினா இந்த சப்ஜெக்ட் லைன் வந்து எது ஃபோக்கஸ்டா இருக்கும்னா நியூஸ் பேஸ். நீங்க என்ன நியூஸ் இல்ல அப்டேட் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு ப்ராடக்ட் லான்ச் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஸோ அது பேஸ்டா உங்க சப்ஜெக்ட் லைன் இருக்கும். இல்லாட்டி பிசினஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்க போறீங்க, ரீமார்க்கெட்டிங் அதாவது நீங்க ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி வந்து பிசினஸ். இல்லாட்டி கன்வர்சன் அப்படின்னா பீப்புள் கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீ டவுன்லோட ஏதாவது ஒன்று கொடுக்கறது, பிடிஎஃப், அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி யூஸ் பண்றது, அந்த மாதிரி ஃப்ரீ டவுன்லோடா ஏதாவது ஃபைல்ஸ் கொடுக்கறது. ஓகேங்களா, ஸோ அது மூலமா வந்து கன்வர்சன் வந்து கிரியேட் பண்றது. ஓகேங்களா, டார்கெட் கீவேர்ட்ஸ் வந்து அகெயின் இமெயிலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீவேர்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபைடா நம்ம யூஸ் பண்றது. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு வந்து இந்த இமெயில் மார்க்கெட்டிங் பத்தி கம்ப்ளீட்டா பார்ப்போம். இமெயில் மார்க்கெட்டிங் வந்து யூஸ் பண்ற டூல், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நாளைக்கு பார்ப்போம். ஸோ இதுல வந்து நிறைய இருக்கு. ஒரு இமேஜ் டிராஃப்ட் பண்ணா எப்படி டிராஃப்ட் பண்றது. ஓகேங்களா, ஸோ இமெயில் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத ஒரு பேசிக்கா ஏதாவது ஒண்ணு வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க நாளைக்கு. ஓகேங்களா, எப்படி வந்து இமெயில் மார்க்கெட்டிங்ல வந்து நம்மளோட ப்ராடக்ட வந்து ப்ரமோட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு வந்து இந்த இமெயில் மார்க்கெட்டிங் வந்து கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு ஒரு சப்ஜெக்ட் லைன் கொடுக்கறதுக்கே. ஓகேங்களா, ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எஃபெக்டிவ் சப்ஜெக்ட் லைன் கீவேர்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். டூஸ் டோன்ட்ஸ். ஓகேங்களா, மெயில் சிம்ப் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு வந்து அதுவும் ஒரு ஃப்ரீ டூல் தான் இமெயில் மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்றது. ஓகேங்களா, ஸோ அதுல வந்து நீங்க என்னென்ன பண்ணலாம்னா இப்ப நம்ம ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்றோம், அவங்க ஓபன் பண்ணிருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இல்ல நம்ம மெயில வந்து கிளிக் பண்ணிருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா, ஓபன் ஆன லிங்க்ல வந்து அவங்க எவ்வளவு நேரம் என்கேஜ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. எப்படி நம்ம வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல வந்து நம்மளோட வெப்சைட்ல வர டிராபிக் எப்படி இருக்கு, பீப்புள் எப்படி என்கேஜ் ஆகுறாங்க, எந்த லொகேஷன்ல இருந்து வர்றாங்க, எந்த மாதிரி டெக்னிக்கல் டிவைசஸ் யூஸ் பண்ற பீப்புள்ஸ் எல்லாம் வர்றாங்க, அப்படியெல்லாம் நிறைய அனாலிட்டிக்ஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா. அதே மாதிரி இமெயில வந்து எத்தனை பேர் ஓபன் பண்றாங்க உள்ள போய் ஏதாவது லிங்க் கிளிக் பண்றாங்களா. ஓகேங்களா,
நம்மளோட இமெயில்ல உள்ள போய் அவங்க ஏதாவது இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களா, ஏதாவது லிங்க் கொடுத்துருந்தோம்னா அதை கிளிக் பண்றாங்களா, அந்த இமெயில வந்து எவ்வளவு நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, ஓகேங்களா. சோ அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வந்து இமெயில் மார்க்கெட்டிங்லயும் நம்ம அனாலிட்டிக்ஸ் வந்து பார்ப்போம், ஓகேங்களா. சோ இத பார்க்கணும்னா வந்து கண்டிப்பா வந்து எனக்கு ஒரு டூ டேஸ் அட்லீஸ்ட் ஆயிரும் இமெயில் மார்க்கெட்டிங் பாக்குறதுக்கு. சோ நாளைக்கு வந்து பார்ப்போம் இத. ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த சப்ஜெக்ட் லைன் டைப்ஸ் ஆஃப் இமெயில் என்னென்ன இருக்கு இத பத்தி நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து மெயில்ஷிம் டூல்ல வந்து போய் பார்ப்போம், ஓகேங்களா. ஓகே. தனுஷ் ராஜு, தனுஷ் ராஜு இருக்கீங்களா? இருக்கேன் மேம். அது உங்களுக்கு பப்ளிஷ் ஆயிடுச்சா அந்த பிளாகர்? இல்ல மேம், இங்க நெட்வொர்க் இன்னும் அப்படியே அப்படியே சுத்தின்தான் மேம் இருக்கு. நான் வந்து திரும்பியும் இப்ப போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் மேம். திரும்பியும் பப்ளிஷ்டே ஆகல மேம். ஓகே 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 மேம். ஓகே. கார்த்திக், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல புரியுதா புரியலையா, ஃபாலோ பண்றீங்களா, ஃபாலோ பண்ண முடியுதா? கார்த்திக் இருக்கீங்களா? ஓகே ஓகே பார்ப்போம். ஓகே, அப்ப நான் இன்னைக்கு செஷன் வைண்ட் அப் பண்றேன். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து இமெயில் மார்க்கெட்டிங் பார்ப்போம், ஓகேங்களா. சோ ஓகேம்மா. நீங்க அதுக்குள்ள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல வந்து நிறைய டவுட்ஸ் வரும் கண்டிப்பா. நீங்க நிறைய டவுட்ஸ் கேட்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே. சோ நீங்க நிறைய டவுட்ஸ் கேட்க தான் நிறைய லேர்னிங் வந்து நடக்கும், ஓகேங்களா. சரி. கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு ½ an hour 1 hour ஒதுக்கி ட்ரை பண்ணி பாருங்க. எது புரிஞ்சது எது புரியல அப்படின்றது வந்து உங்களுக்கே வந்து ஒரு கண்டிப்பா டவுட்ஸ் வரும். நாளைக்கு கேளுங்க, ஓகேங்களா. சரி. ஓகே, நான் செஷன் வைண்ட் அப் பண்றேன். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.